இன்னைக்கு நம்ம வீடியோவில் செடிகளோட வாஸ்து சாஸ்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். வீட்டில் செடி வளர்க்குறது அப்படிங்கிறது மனசுக்கு மட்டும் இல்லை, வாஸ்து சாஸ்திரப்படி இது ஒரு அதிர்ஷ்டம் கூட. எந்த செடி எந்த திசையில் வைக்கணும் அப்படின்றது ஒரு வாஸ்து சாஸ்திரம் இருக்குது. அது வீட்டுக்கு எந்த திசையில் வச்சா பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரும் அப்படின்றது நிறைய டிப்ஸ் இருக்குது. நல்ல வீடியோ துளசி செடி வந்து வீட்டு வாசல் அல்லது கிழக்கு திசையில் வச்சோம் அப்படின்னா நல்லது. இது காற்று வச்சு நீர் அழிச்சு வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். துளசி செடி வந்து வீட்டு வாசல் அல்லது கிழக்கு திசையில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மணிக்காண்டு இது பணவரவு அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து வீட்டின் தென்கிழக்கு மூலையில் வளர்க்கலாம். இது வீட்டுக்கு வெளியே வைக்காம ஹால் அல்லது வீட்டுக்கு வச்சுக்கலாம். இது தென்கிழக்கு மூலையில் வச்சோம் அப்படின்னா சில கூட பணவரவு அதிகரிக்க வாய்ப்பு. நெக்ஸ்ட் புதினா இது சமையல் உதவுறது பயன்படுறது மட்டும் இல்லாமல் சின்ன செடிகளுக்கும் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம். இது வடக்கு திசையில் வச்சோம் அப்படின்னா நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி தரும், மனசுக்கு நிம்மதியும் தரும். நெக்ஸ்ட் முருங்கை மரம் இது வந்து வீட்டுக்கு முன்பக்கத்தில் வைக்கக்கூடாது, வீட்டுக்கு பின்னாடி வச்சோம்னா நல்லது. நெக்ஸ்ட் கற்றாழை இது டிஸ்ட்ரி கொடுக்கக்கூடியது. இது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே தடுத்து வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும், நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். இந்த செடியை வீட்டு வாசலில் நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரோஜா செடியில் முள் இருக்கும். இந்த ரோஜா செடியை தவிர முள் இருக்கிற எந்த செடியுமே நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது. ஏன்னா வீட்டில் இல்லாத பிரச்சனைகள் சண்டை வரும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். வீட்டில் நான் வளர்க்குற செடி ஏதாவது வாடி போச்சு அப்படின்னா அதை உடனே ரிமூவ் பண்ணிடணும். காந்த செடி வீட்டில் வச்சுக்கணும். அது கத்துறோம் நம்ம வீட்டில் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. நெக்ஸ்ட் மஞ்சள் கலரில் பூக்கிற எந்த செடியாக இருந்தாலும் நம்ம வீட்டை வச்சு வளர்க்கலாம். இது நல்ல மங்களகரமான ஒரு சூழலை தரக்கூடியது. இந்த மஞ்சள் கலரில் பூக்கிற பூ செடிகளை வந்து நம்ம வீட்டோட வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து போன்சாய் மரம். இது பார்க்க அழகாக இருக்கும். அதனால வீட்டில் வச்சு நிறைய பேர் வளர்ப்பாங்க. ஆனால் இதை வீட்டில் வளர்க்கக்கூடாது. ஏன்னா இது வந்து அவ்வளவு குறிப்பிட்ட அளவு தான் வளரும். அதுபோல முன்னேற்றமும் முறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. நெக்ஸ்ட் வந்து மூங்கில் செடி. கண்ணாடி பொருள் வளர்க்குற மூங்கில் செடி வந்து நம்ம படிக்கிற மேஜர் இந்த மாதிரி இடத்துல வச்சுக்கலாம். இது வந்து அதிர்ஷ்டத்தை தரது, நல்ல வேலை வாய்ப்பு, கல்வி இதெல்லாம் வளர்ச்சிக்கு நல்லது. இந்த மாதிரி செடிகளை எந்த திசையில் வைக்கணும் அந்த திசையில் வச்சோம் அப்படின்னா வீட்டுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வச்சு வீட்டு நல்ல முன்னேற்றமும் செல்வ செழிப்பும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.